ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது அல்லது ராஜீவை கொன்றதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை அழித்து விட்டது, காங்கிரசுக்கு துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம், கருணாநிதியோடு விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வைத்தார்கள், எனவே திருமாவளவனும் இதற்கு காரணம் என்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள். மாநில அரசு அல்லது மாநில ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே 38 பேரில் ஒருவர், அவ்வளவுதான். வெளிவிவகார கொள்கையில் எந்த மாநில அரசும் முடிவெடுக்க முடியாது, ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். அதற்கு பணியவில்லை என்றால் கூட்டணி விட்டு வெளியேற முடியும், அவ்வளவுதான். ஆனால் கருணாநிதி நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும். கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணியை மக்களுக்கு சொல்லாமல், ஈழத் தமிழர்களுக்கு சொல்லாமல், இது வீழ்த்தப்பட்டதன் பின்னணியை சொல்லாமல், அதை எதிர்கொள்வதற்குரிய வழிமுறைகளை சொல்லாமல், தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஆதாயம் தேடுவதற்காக கருணாநிதி எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள். அதிலே அந்த கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளையும் களங்கப்படுத்தினார்கள், கரைப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் அந்த சூழலில் 22 நாடுகள் களத்திலே நின்றன. இந்திய அரசு சொன்னாலும் கூட அந்த யுத்தத்தை எப்போது நிறுத்தி இருக்க முடியுமா என்ற கேள்வி வலுவான ஒரு கேள்வி. முடியாது என்பதுதான் விடை என்று சொல்ல முடியும். ஏனென்றால் சுத்தமாக அதை துடைத்தெறிய வேண்டும், சுற்றி வளைத்து விட்டார்கள். அவர்கள் கை ஓங்கிவிட்டது, சிங்களவர்கள் கை அல்ல, 22 நாடுகளின் கூட்டணி கை. அதில் இந்தியாவும் ஒன்று, பாகிஸ்தானும் ஒன்று, கனடாவும் உண்டு, இங்கிலாந்தும் உண்டு. இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து பயங்கரவாதத்தை அழிக்கிறோம் என்கிற பெயரில் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அது பயங்கரவாத அழித்தொழிப்பு நடவடிக்கை. நம்முடைய பார்வையில் அது ஒரு இனப்படுகொலை, இனக்கொலை. அந்த நேரத்தில் நாம் தேர்தலில் வென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதால் நான் கோரிக்கை வைக்கவில்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அங்கே பயணம் செய்வதற்காக இந்திய ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான குழுவில் என் பெயரும் இடம் பிடித்திருந்தது. அதனால் அங்கே செல்ல நேர்ந்தது. அதை இன்றைக்கும் சில அற்பர்கள் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை சந்திப்புகளில் தேநீர் கூட அருந்தாமல் நாங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து விட்டு வெளியே வந்தோம். காங்கிரஸ் உறுப்பினர்கள் உட்பட. ஆறுமுக தொண்டைமான் வீட்டில்தான் ஒரு நாள் சாப்பாட்டிற்கு நாங்கள் போயிருந்தோம். அவர் தமிழர் என்பதனால். ஆனால் அவர் அன்றைக்கு சிங்கள ஆட்சியாளர்களின் கூட்டணியிலே இருந்தவர், அது வேறு. ராஜபக்சேவை சந்தித்தோம், அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கி வந்தோம். இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். அதாவது ஈழத்தமிழர்களின் உண்மையான பரிமாணத்தை இளம் தலைமுறையினருக்கு சொல்லாமல் இதை சொல்லி ஆதாயம் தேடுகிற அற்பர்கள். இதை சொல்லுவதனால் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது, ஆனால் இங்கே அரசியல் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். கருணாநிதியும் திருமாவளவனும் சேர்ந்து கொண்டார்கள், காங்கிரசும் சேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லுவதால் இங்கே அரசியல் செய்யக்கூடிய கும்பலுக்கு ஒரு லாபம் கிடைக்குமே தவிர ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமானால் சர்வதேச பார்வை தேவை. உலகளாவிய அளவில் பல நாடுகள் இதிலே ஈடுபட்டதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய வேண்டும். ஐநா பேரவையில் இது குறித்து பேசுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுவரையில் ராஜபக்சேவை குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியவில்லையே, என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் நீ செய்கிற அரசியல் லட்சணம் தான் அதற்கு காரணம். நீ பேச வேண்டிய இடத்தில் பேசாமல், பேச வேண்டிய அரசியலை பேசாமல், அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக அதை தமிழ்நாட்டுக்குள்ளே முடக்கி வைத்து கருணாநிதிக்குள்ளே சுருக்கி வைத்து பேசுகிற அந்த அரசியல் தான் காரணம். விரிந்த பார்வை இல்லை, பரந்த பார்வை இல்லை, இந்த வீழ்ச்சிக்கான உண்மையான வரலாற்று பின்னணி இல்லை. உண்மையாய் இந்த களத்திலே நின்றவர்களை மதிக்க தெரியவில்லை. யார் 2000க்கு முன்பே இந்த களத்தில் நின்று ஆதரித்தவர்கள், நெருக்கடிகளை சந்தித்தவர்கள் என்பதை கூட அடையாளம் காண தெரியவில்லை.
2009க்கு பிறகு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களை இன்றைக்கு அதற்காகவே பிறப்பெடுத்தவர்கள் என்பதைப் போல ஈழத்தமிழர்கள் நினைப்பது அவர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது. அவர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது. ஈழ விடுதலைக்கு ஆதரவு சக்திகள் யார்? உலகளாவிய அளவில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் ஐநா பேரவையிலே பேசுவதற்கான வலிமை யாரிடத்திலே இருக்கிறது? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போதே சேட்டலைட் தொலைபேசி வாயிலாக அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது சேரலாதன் என்கிற சத்தியமூர்த்தி அவரிடத்திலே பேசினார். தமிழ்நாட்டிலே எங்களை வைத்து அரசியல் செய்ய உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்கள் தலைவர்கள் காங்கிரஸையும் சோனியா காந்தியும் கடுமையாக விமர்சிப்பதால் எங்கள் மீது கூடுதலாக கொத்து கொத்தாக குண்டுகள் விழுகின்றன. நாங்கள் அப்படி பேச சொன்னோமா? காங்கிரஸை எதிர்த்து பேச சொன்னோமா? சோனியா காந்தியை திட்டி பேச சொன்னோமா? இப்படி பேசுவதை நிறுத்த சொல்லுங்கள் என்று என்னிடத்திலே கடுமையாக பேசினார் சேரலாதன். அதன் பிறகு அண்ணன் நடேசன் பேசுகிறார் என்று தொலைபேசியை கொடுத்த போது அவர் பொறுமையாக பேசினார். இங்கே நிலை சரியில்லை, எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம், நாங்கள் ஆபத்தான ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். ஆனாலும் தலைவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். இப்படியே சொன்னார், தலைவர் சொல்லித்தான் உங்களை தொடர்பு கொள்கிறோம். நீங்கள் இருக்கும் இந்த அணியிலேயே நீடிக்க வேண்டும், 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் நீங்கள் மக்களவையிலே நாடாளுமன்றத்திலே நம்முடைய பிரச்சனைகளை பேச முடியும். 100க்கு 100 சத்தியமான வார்த்தைகள். இது இட்டுக்கட்டி பேச தெரியாது நமக்கு. அப்படி பேசுவதால் எந்த லாபமும் நமக்கு கிட்டப்போவதில்லை. ஈழ விடுதலையை ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விழப்போவதில்லை. அப்படி விழுந்ததும் இல்லை. புலம்பெயர்ந்த தமிழர்களோ அல்லது ஈழத்தமிழர்களோ யாரும் இங்கு வாக்களிக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டு அரசியல் இந்திய சூழலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு அரசியல், அவ்வளவுதான். ஈழத்தமிழர் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முடிவை எடுக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டை கூட பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதிர்ப்பதாலும் நட்டமில்லை, ஏற்பதாலும் லாபம் இல்லை. ஈழத்தமிழர் பிரச்சனையை, அது நம்முடைய உணர்வு பூர்வமான பிரச்சனை. நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுகுகிறோம். சிங்கள பேரினவாதத்தின் ஒடுக்குமுறையை எதிர்க்கிறோம். காலங்காலமாக சுரண்டப்படுகிற தமிழ் தேசிய சிறுபான்மை இனத்தின் மீட்சியை விரும்புகிறோம், விடுதலையை விரும்புகிறோம். தமிழ் ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பதை விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் அதை நாம் அணுகுகிறோம், கையாளுகிறோம். தேர்தல் வாக்கு வங்கி அடிப்படையிலே ஈழத்தமிழர் பிரச்சனையை எப்போதும் பொருத்தி பார்க்க முடியாது. பொருத்தி பார்த்தாலும் அதில் பயன் இல்லை. ஆனால் அதை கருணாநிதிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக, சிறுத்தைகளுக்கு எதிராக பேசுவோருக்கு லாபம் இருக்கிறது. அதனால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கடுகளவும் பயனில்லை. இந்த பிரச்சனை தீராது. நெடுமாறன் அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் கூட அந்த சூழலில் போரை நிறுத்தி இருக்க முடியாது. இதை முதலில் நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு பொருத்தி பார்க்க வேண்டும். பிராக்டிக்கல் அப்ரோச் என்பது தேவை. தோழர்களே, ஈழத்திலே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையையும் சிங்கள நாடாக மாற்ற துடிக்கிறார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்று பாரதி பாடினான். தமிழர்களும் அங்கே இருக்கிறார்கள் என்பதை எப்படி பாரதி மறந்தான் என்று தெரியவில்லை. அதுதான் சிங்களவர்களின் வேட்கையாகவும் இருக்கிறது. எங்கள் தேசம் சிங்கள தேசம், அங்கே நீ ஒரு சிறுபான்மை வாழ்ந்து கொள் என்று அவன் சொல்லுகிறான். அதுதான் இனவாதம்.
இங்கே சில பேர் தமிழ்நாட்டிலே நீ சிறுபான்மையாய் வாழ்ந்து கொள், தமிழன் பெரும்பான்மை, நீ சிறுபான்மையாய் இங்கே இருந்து கொள், என்னை ஆளக்கூடாது என்று சொல்கிறானே, அதைத்தான் சிங்களவன் அங்கே சொல்லுகிறான். அது ஜனநாயக அணுகுமுறை இல்லை. பெரும்பான்மைவாதம் என்பது முழுமையாக ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்று சொல்ல முடியாது. இங்கே பெரும்பான்மைவாதம் என்று சொல்லுவதைத்தான் அங்கே பிரபாகரன் பேரினவாதம் என்று சொல்லுகிறார். இங்கே இந்தியை பேசக்கூடியவர்கள், அங்கே சிங்களத்தை பேசக்கூடியவர்கள். இங்கே இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள், அங்கே பௌத்தத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள். இங்கே பெரும்பான்மைவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள், அங்கே பேரினவாதத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள். அங்கேயும் இதே அணுகுமுறையில் தான் நாம் தமிழர்களை ஆதரிக்கிறோம், தமிழீழத்தை ஆதரிக்கிறோம், விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம், மேதகு பிரபாகரனை ஆதரிக்கிறோம். பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் சிறுபான்மையினரை ஒடுக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலைதான் பிஜேபியை நாம் எதிர்ப்பதற்கும் அதுதான் காரணம். இங்கு பேசப்படுகிற தமிழ் தேசியம் நாம் பேசுகிற தமிழ் தேசியம் அல்ல, அண்மை காலமாக சிலர் பேசுகிற தமிழ் தேசியம் இந்தி இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்திற்கு எதிராக இல்லை, அதை எதிர்த்து கொண்டிருக்கிற திராவிட அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள். எவ்வளவு பெரிய திரிபுவாதம் என்பதை பார்க்க வேண்டும். மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆபத்தான அரசியல் இது. திராவிட கட்சிகளை எதிர்த்து விட்டு போங்க, அது உங்கள் பாடு, அவர்கள் பாடு, அதில் நாம் தலையிட விரும்பவில்லை. திமுகவா அதிமுகவா அந்த கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது வேறு. ஆனால் திராவிடம் என்கிற கருத்தியல் இந்தி இந்து அல்லது இந்துத்துவா பெரும்பான்மைவாதம் என்கிற இந்த அரசியலுக்கு எதிரானது திராவிடம். எவனும் நம்மை விமர்சித்து விட்டு போகட்டும், அதை புறந்தள்ளுவோம். 2009க்கு பிறகு பிறந்தவர்கள் பேசுகிற அரசியலை பொருட்படுத்த வேண்டாம், அதையும் புறந்தள்ளுவோம். ஈழத்தமிழர்களின் அரசியலை சர்வதேச பின்னணியோடு அணுக வேண்டும், உலகளாவிய ஜனநாயக சக்திகளின் ஆதரவை திரட்ட வேண்டும். தமிழ் ஈழம் ஒன்றுதான் தீர்வு, அதை அடைகாக்க வேண்டும் என்கிற புரிதலோடு தான் இந்த இனப்படுகொலை நாளிலும் நாம் உறுதியேற்கிறோம்.